ஜியோ, ஏர்டெல், வி நெட்வொர்க்கில் வந்து 5G வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை உங்கள் ஃபோனில் இப்போ 5G நெட்வொர்க் அவைலபிளாக இருக்கா இல்லையா, அது சப்போர்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல உங்கள் ஃபோனில் 5G இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ் மெனுக்குள்ளே போன உடனே ஒன்று நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் தனியாக இருக்கும், அப்படி இல்லைனா வைஃபை அண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரியாக ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. போன உடனே அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிம் அண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைனா சிம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சிம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் டைப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை உங்கள் ஃபோனில் 5G சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா 2G/3G/4G/5G அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒருவேளை வந்து உங்கள் ஃபோனில் 2G 3G 4G மட்டும் தான் இருக்குன்னா 4G மட்டும் தான் சப்போர்ட் ஆகும் தவிர 5G சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது மூலமாக உங்கள் ஃபோனில் வந்து இனிஷியலாக 5G சப்போர்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும். ஒருவேளை 5G சர்வீஸ் எனக்கு வேணும், ஆனால் 4G ஃபோன் தான் வச்சிருக்கேன்னா வேறு வழியே கிடையாது, 5G ஃபோன் மாற்றி ஆகணும். இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி வந்து உங்கள் மனசில் எல்லாம், அதாவது ஒருவேளை 4Gலேருந்து 5Gக்கு மாறுறதுக்கு சிம் ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 5G நெட்வொர்க் நமக்கு கிடைக்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 4G சிம்மே போதும். இதை பற்றி ஜியோ கூட ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒருவேளை உங்கள் ஃபோனில் 5G நெட்வொர்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கிற 4G சிம் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக 5G நெட்வொர்க் உங்கள் ஃபோனில் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5G பற்றி வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தேன். அதில் என்னென்ன சிட்டிக்கெலாம் முதல்ல 5G வர இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு அந்த லிஸ்ட் படி பார்க்கும்போது ஏர்டெல் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் மட்டும், அதுவும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் 5G நெட்வொர்க் கிடைக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஜியோ வந்து அவங்களோட 5G நெட்வொர்க் வந்து சென்னையில் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை 5G எப்போ வரும் அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி டெடிக்கேட்டாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிம் பிரச்சனை இல்லைனாலும் அடுத்ததாக 4G சர்வீஸ்லேருந்து 5G சர்வீஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது SMS ஏதாவது அனுப்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 5G ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு SMS ஏதாவது அனுப்பணுமா வேண்டாம் அப்படிங்கிற கேள்விக்கு ஜியோ வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதபடி பார்க்கும்போது ஜியோ பொறுத்தவரையும் 4 விதமான இந்தியன் சிட்டிஸ்க்கு இப்போ 5G அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஜியோ இன்னுமே வந்து தமிழ்நாடு, குறிப்பாக வந்து சென்னை மாதிரியான இடத்துல கூட வந்து 5G சர்வீஸ் அவைலபிளாக இல்லை. ஆனால் இவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா வந்து 4G நெட்வொர்க்லேருந்து 5G நெட்வொர்க் மாற்றுறதுக்கு எந்த ஒரு ஆக்டிவேஷன் மெசேஜும் அனுப்ப தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் வந்து 5G நெட்வொர்க் அவைலபிளாக இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக 5G சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G நெட்வொர்க் கிடைக்கிறதுக்கு 3 கண்டிஷன் தான். உங்கள் ஃபோனில் 5G நெட்வொர்க் இருக்கணும், அதாவது என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 5G பேண்டோட சப்போர்ட் இருக்கணும். ரெண்டாவதாக சிம் எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் பண்ண தேவையில்லை. மூணாவதாக எந்த ஒரு மெசேஜும் நீங்கள் அனுப்ப தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து 5G நெட்வொர்க் வந்து ஸ்வாப் ஆயிரும் 5G நெட்வொர்க் கிடைச்ச உடனே. மேலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்னென்ன நெட்வொர்க் வந்து என்ன 5G பேண்ட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள் ஃபோனில் சப்போர்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியறதுக்கு கூகுளில் போயிட்டு உங்கள் ஃபோனோட பேரை டைப் பண்ணுங்கள். அஃபிஷியலான வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது நெட்வொர்க் அப்படிங்கிற காலத்தில் வந்து 5G அல்லது SA/NSA அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன நெட்வொர்க் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கிற ஃபோனும் அந்த சிம்மோட கனெக்டிவிட்டியும் ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5G நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக 5G நெட்வொர்க் உங்கள் ஃபோன் கிடைக்குமா இல்லையா, மேலும் சிம் வந்து மாற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம்.